अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बादु अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन। इय्याका नअबुदु व इय्याका नस्तईन। اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين। आज भी मैं हज़रत मुस्लिम मऊद रज़ियल्लाहु अन्हु के இன்றும் நான் ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மேற்கோளிலிருந்து சான்று காட்டி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தின் சில சம்பவங்களை எடுத்து வைப்பேன். அவை நமக்கு தெரிந்தவையாக இருப்பினும் ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் விளக்கத்தின் மூலம் சில விவரங்கள் நமக்கு முன் வருகின்றன. அதிலிருந்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தகுதி, அந்தஸ்து, அன்னாருக்கு கிடைத்த இறை உதவிகள் இன்னொரு கோணத்தில் தெரிய வருகிறது. சூரா யூனுஸுடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா நபியின் உண்மைக்கு சான்றாக கூறுகிறான், லபிஸ்து ஃபீக்கும் அம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். நான் முன்னரே உங்களுக்கு முன் ஒரு நீண்ட காலம் வாழ்ந்துள்ளேன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறினான், நீர் கூறுக. அல்லது அன்னார் நிராகரிப்போரிடம் கூறினார்கள், நபிமார்களின் உண்மைக்கு சில அளவுகோல் உள்ளது. அவரது கடந்த காலம் அவரது வாழ்வை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஹஜரத் முஸ்லிம் மவுத் தனது சொற்பொழிவின் ஓரிடத்தில் கூறினார்கள், சொற்பொழிவிற்கான சம்பவம் இவ்வாறாகும். காதியானில் எதிரிகள், ஜமாத்தின் பெரும் எதிரிகள் ஒன்று திரண்டனர். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவப்பெயர் ஏற்படும் வகையில் பெரும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தினர். பெரும் திட்டமிட்டு அவர்கள் இந்த மாநாட்டை நடத்தினர். அவர்களின் திட்டமாவது குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அருள் செய்தான். அவர்களால் எந்த குழப்பமும் ஏற்படுத்த முடியவில்லை. அவர்களால் எந்த அளவுக்கு தீய வார்த்தைகளால் ஏசி பேச முடியுமோ அதனை செய்தனர். அதன் பிறகு முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்தார்கள். जलसा मुनक़िद किया या एक कहना चाहिए அது ஒரு கூட்டத்தின் வடிவில்
அந்த ஆட்சேபனை செய்தவர்களுக்கு பதில் தந்தார்கள் என்று கூற வேண்டும். அதில் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய உண்மையை நிரூபித்தார்கள். எவ்வாறிருப்பினும் அதில் எல்லா விஷயத்தையும் அன்று ஓரிரண்டு விஷயங்களை மட்டும் நான் எடுத்துக் கூறுகின்றேன். அன்னார் கூறினார்கள், ஹதரத் மிர்சா சாஹிபுடைய வாதத்திற்கு முந்தைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் அனைவரிடமும் அன்னார் மீண்டும் மீண்டும் அறிவித்தார்கள், நீங்கள் எனது முந்தைய வாழ்க்கையில் ஏதாவது ஆட்சேபனை செய்ய முடியுமா என்று. ஆனால் எவருக்கும் அதற்கான துணிச்சல் ஏற்படவில்லை. எல்லோருமே அன்னாரின் தூய்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. இது திருக்குர்ஆனில் இறைவன் கூறிய லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி என்ற விதிமுறையின் கீழ் நடந்தது. அதற்கு ஒவ்வொருவரும் அன்னாரின் வாழ்வு முற்றிலும் தூய்மையாக இருந்ததாக சாட்சி பகர்ந்தனர். குறைந்தபட்சம் ஆட்சேபனை செய்ய முடியவில்லை. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி பின்னால் கடும் எதிரியாகிவிட்டார். அவர் தனது பத்திரிகையில் அன்னாரின் தூய வாழ்வு மற்றும் களங்கமின்மைக்கு சாட்சி பகர்ந்துள்ளார். மிஸ்டர் சஃபர் அலி கானின் தந்தை பத்திரிகையில் அன்னாரின் ஆரம்பகால வாழ்வு குறித்து அன்னார் மிகவும் தூய்மையாக இருந்ததாக சாட்சி பகர்ந்தார். எம் மனிதர் 40 ஆண்டுகள் எந்த களங்கமும் இல்லாமல் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தார்கள் என்று கூறப்படுகிறதோ, அம்மனிதர் பிறகு எவ்வாறு இரவோடு இரவாக வேறு மாதிரி எப்படி ஆக முடியும், தடம் புரள முடியும்? ஒவ்வொரு குறைபாடும் நல்லொழுக்கமின்மையும் சிறிது சிறிதாகவே உருவாகிறது என்று அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். உளவியல் நிபுணர்கள் ஒழுக்க குறைபாடுகள் சிறிது சிறிதாகவே உருவாவதாக கூறுகின்றனர். திடீரென்று ஒருவரின் ஒழுக்க நிலை மாறுபாடு அடைவதில்லை. பாருங்கள், அன்னாரது கடந்த காலம் எத்தகைய களங்கமற்றதாகவும் ஒளிமயமாகவும் இருந்தது. எவருக்கும் துணிச்சல் ஏற்பட்டதில்லை. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான் சூரா மோமினில், இன்னா லனன்சுரு ருசுலனா, நாம் நமது தூதர்களுக்கு உதவி செய்கின்றோம். இந்த உதவி ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுக்காக எவ்வாறு கிடைத்தது என்று பார்ப்போம். ஹதரத் முஸ்லிம் மவுத் ரஸியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், डॉक्टर मार्टिन क्लार्क ने झूठा मुकदमा अक़दाम कत्ल का बनाया. அன்னாரை விதவிதமான முறையில் கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்டது. மக்கள் கொலை செய்ய முற்படும் போதெல்லாம் தமது எண்ணத்தில் தாம் வெற்றி பெற முடியவில்லை என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அவர்களுக்கு எதிராக பொய்யான கொலை முயற்சிகள் வழக்குகள் போடப்பட்டன. இந்த வகையில் டாக்டர் மார்டின் கிளார்க் பொய்யான கொலை முயற்சி வழக்கு தொடர்ந்தார். ஒரு மனிதர் முன்வந்து மிர்சா சாஹிப் என்னை கொலை செய்வதற்காக நியமித்தார் என்று கூறவும் செய்தார். மஜிஸ்ட்ரேட் வாதிக்கு ஆதரவாக இருந்தார். மசி என்றும் மஹதி என்றும் வாதிப்பவரை இதுவரை எவரும் ஏன் பிடிக்கவில்லை, நான் பிடிப்பேன் என்றார். வழக்கு வந்ததும் அதே மஜிஸ்ட்ரேட் எனது கருத்தின்படி இது பொய் வழக்கு என்று கூறினார். மீண்டும் மீண்டும் அவர் இதையே கூறினார். பிறகு குற்றம் சாட்டிய மனிதரை கிறிஸ்தவர்களிடமிருந்து பிரித்து போலீசின் பிடியின் கீழ் கொண்டு வந்ததும் அம்மனிதர் அழுதவாறு, எனக்கு கிறிஸ்தவர்கள்தான் சொல்லித் தந்தனர் என்று கூறினார். இறைவன் அந்த பொய் வழக்கை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான். அதன் எஞ்சிய விவரத்தை அடுத்து விளக்குவேன். கூறுகிறார்கள், இவ்வாறு நமது ஜமாத்தின் நல்ல ஆர்வமுள்ள முபல்லிக் மௌலவி உமருத்தீன் சாப் ஷிம்லவி தமது ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். அவரும் கூட தரத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து அகமதியானவர். அம்மனிதர் கூறுகிறார், ஷிம்லாவில் மௌலவி முகமது ஹுசைன், மௌலவி அப்துல் ரஹ்மான் சையார் மற்றும் சிலர் மிர்சா சாஹிபுக்கு எதிராக என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்தனர். மௌலவி அப்துல் ரஹ்மான் சாஹிப் கூறினார், நான் விவாதம் செய்ய மாட்டேன் என்று
மிர்சா சாப் பிரகடனம் செய்துவிட்டார். நாம் விவாதத்துக்கு வருமாறு பிரசுரம் தருவோம். அவர் முன்வந்து நின்றால் இவர் பொய் சொல்லிவிட்டார், முதலில் விவாதம் இனி எவருடனும் செய்ய மாட்டோம் என்று பிரசுரம் வெளியிட்டார், இப்போது விவாதத்துக்கு தயாராகிவிட்டார் என்று கூறுவோம். விவாதத்துக்கு வரவில்லை என்றால் பாருங்கள் மிர்சா சாப் தோற்றோடிவிட்டார் என்று கூச்சலிடுவோம் என்றார். உடனே மௌலவி உமர்தீன் சொன்னார், அதற்கு தேவை என்ன, நான் போகிறேன், போய் அவரை கொன்று விடுகிறேன். மௌலவி முகமது ஹுசேன் கூறினார், இளைஞனே, உனக்கு என்ன தெரியும், அதையெல்லாம் செய்து பார்த்து விட்டோம். மௌலவி உமர்தீன் சாஹிப் உள்ளத்தில் அவ்வார்த்தை அமர்ந்து விட்டது. ஒருவரை இறைவன் இந்த அளவுக்கு பாதுகாக்கிறான் என்றால் அவர் இறைவனிடமிருந்து வந்தவராகவே இருப்பார். உடனே அவர் பையத் செய்துவிட்டார். திரும்பி செல்லும் போது மௌலவி முகமது ஹுசேன் பட்டாலா ஸ்டேஷனில் சந்தித்தார். எங்கே என்று கேட்க, காதியான் போய் பையத் செய்துவிட்டு வருகிறேன் என்றார். மௌலவி முகமது ஹுசேன் கூறினார், மௌலவி மிகவும் தீயவர், உமது தகப்பனாருக்கு எழுதுவேன். அவர் கூறினார், மௌலவி சாப், நடந்தது எல்லாமே உங்கள் மூலமாகவே நடந்தது. ஆகவே எதிரிகள் கொலை செய்ய விரும்புகின்றனர், ஆனால் அல்லாஹ் காப்பாற்றி விடுகிறான். இன்னும் சொல்ல போனால் பகமை காட்டுவோர் நல்லியல்பு கொண்டவராய் இருந்து விட்டாலோ தாமே ஒப்பு கொண்டு விடுகின்றனர். அவர் தன்னைத்தானே தனது உள்ளத்தை விற்றுவிட்டு போய்விடுகிறார். பொய்யான கொலை முயற்சி வழக்கு பற்றி கூறினேன். அந்த கொலை வழக்கு கிறிஸ்தவர்கள் புறமிருந்து போடப்பட்டது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் விபரத்தை தெரிவித்துள்ளார்கள். மிஸ்டர் மார்டின் கிளார்க் வழக்கு நடந்தது. அதில் முகமது ஹுசேன் பட்டாலவி சாட்சியாக வந்திருந்தார். அல்லாஹ் தாலா எவ்வாறு அவரை இழிவுபடுத்தினான் என்று கூறுகிறார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகிறார்கள், இல்லை ஹுத்பாவில் குறிப்பிடுகிறார்கள், மார்டின் கிளார்க் நீதிமன்றத்தில் வாதித்தார், என்னை கொல்ல மிர்சா சாப் ஒரு மனிதரை அனுப்பினார். முஸ்லிம்களின் உலமா என அழைக்கப்படுபவர்கள் கூட அவர்களோடு அந்த கூச்சலில் சேர்ந்து கொண்டனர். இந்த வகையில் முகமது ஹுசேன் பட்டாலவி அன்னாருக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தார். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சம்பவம் நடக்கும் முன்பே கூறியிருந்தான், ஒரு மௌலவி எதிர்த்து நிற்பார், ஆனால் இறைவன் அவரை இழிவுபடுத்துவான் என்று. அவரது இழிவை குறித்து இல்ஹாம் மூலம் கூறப்பட்டிருந்தும் இல்ஹாமை நிறைவேற்றுவதற்கு சில அனுமதிக்கப்பட்ட வெளிப்படையான முயற்சிகளை செய்வதும் அவசியமாக இருப்பினும் கூட நடந்தது என்ன? ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மௌலவி ஃபதுல்தீன் சாப் என்ற ஒரு லாகூரை சார்ந்த வழக்குரைஞர் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய வழக்கை நடத்தியவர். அவர் தாமே கூறுகிறார், முகமது ஹுசேன் சாபுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கும். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்கள் என்னை ஒரு கேள்வி கேட்பதை விட்டும் தடுத்து விட்டார்கள். வழக்குகளில் சாட்சிகளிடம் அவ்வாறு கேள்விகள் கேட்கப்படுவதுண்டு. அதன் மூலம் அவரை ஒரு உண்மையற்ற மனிதர் என்று வெளிப்படுத்துவதற்காகவும் ஏதாவது ஒருவரின் உண்மையை வெளிக்காட்டுவதற்காகவும் அவ்வாறு செய்யப்படுகின்றது. மௌலவி ஃபதுல்தீன் சாப் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமிடம் அவர் மௌலவி முகமது ஹுசேன் சாஹிபிடம் கேட்க விரும்பிய கேள்வியை பற்றி சொன்னதும் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவ்வாறு கேள்வி கேட்பதை நம்மால் சகிக்க முடியாது என்று கூறிவிட்டனர். மௌலவி ஃபதுல்தீன் சாப் கூறினார், இந்த கேள்வியை கேட்காவிட்டால் தங்கள் தரப்பு மிகவும் பலகீனமாகிவிடும். இதனை கேட்காவிட்டால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அவர் முஸ்லிம்களில் லீடர் என்ற ரீதியில் மௌலவி முகமது ஹுசேன் சாப் முஸ்லிம்களின் லீடர் என்ற ரீதியில் தமது சாட்சியத்தை எடுத்து வைக்கிறார். எனவே அத்தகைய கண்ணியத்திற்கு அவர் உரியவர் அல்ல என்று நிரூபிப்பது அவசியமாகும். ஆனால் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் கூடாது என்றார்கள். அதாவது அக்கேள்வியை கேட்க அனுமதிக்க மாட்டேன் என்றார்கள். மௌலவி ஃபதுல்தீன் சாப் அஹ்மதி அல்லர், மாறா ஹனஃபியாக இருந்தார். ஹனஃபிகளின் லீடராக இருந்தார். அஞ்சுமன் லுக்மானியாவின் செயல் துடிப்புள்ள உறுப்பினராக இருந்தார். எனவே அவருக்கு மார்க்க ரீதியாக ஒருதலைபட்சமான எண்ணம் இருந்தது.
ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுக்கு எதிராக ஏதாவது ஒரு அவையில் எப்போதாவது தாக்குதல் தொடுக்கப்பட்டால் அம்மனிதர் ஆவேசமாக எதிர்த்து நிற்பார். கொள்கை ரீதியாக நான் வேறுபட்டவன்தான், ஆனால் நான் பார்த்தவரை அவரது நல்லொழுக்கம் எத்தகையது என்றால் நமது ஆலிம்களில் எவரும் அதற்கு எதிரில் நிற்க முடியாது. நல்லொழுக்க நிலையை பொறுத்தவரை நானே அவரை இன்னின்ன சந்தர்ப்பங்களில் சோதித்தது போன்று சோதித்தால் எந்த ஆலிமும் நிற்க முடியாது. அத்தகைய உயர்நிலையில் அன்னார் இருந்தார்கள். பாருங்கள், இங்கு சாட்சி இழிவுபடுத்தப்படுவார் என்று இல்ஹாம் உள்ளது. அங்கு அந்த சாட்சி அன்னாரை குற்றவாளி என கூறுகிறார். ஆனால் சாட்சியின் நிலையை வீழ்த்தக்கூடிய கருத்தை அன்னார் கேட்கவே விடவில்லை. ஆனால் சம்பவத்துக்கு முன்பே இறைவன் மௌலை முகமது ஹுசைனின் இழிவை குறித்து தெரிவித்திருந்தான். ஒருபுறம் அன்னாரின் நல்லொழுக்கத்தை காட்டி அன்னாரின் கண்ணியத்தை நிலைநாட்டினான். அஹ்மதி அல்லாத வழக்குரைஞரின் முன்னாலும் அன்னாரின் அந்தஸ்து மிகவும் உயர்ந்துவிட்டது. மறுபுறம் அசாதாரண ஏற்பாட்டின் மூலம் முகமது ஹுசைனையும் இழிவுபடுத்திவிட்டான். மௌலை சாபுடைய இழிவு இவ்வாறு ஏற்பட்டது. முதலில் கடுமையாக இருந்த டெபுட்டி கமிஷனர் அன்னாரின் தோற்றம் கண்டார். அவரை பிடிப்பேன் என்று கூறியவர் அன்னாரின் முகத்தை கண்டதும் அவருடைய மனநிலை மாறியது. அன்னார் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவரது முன்னால் நிறுத்தப்பட்ட நிலையிலும் நாற்காலி கொண்டு வரச் செய்து தன் அருகில் போடச் செய்து அன்னாரை அருகில் உட்காரச் செய்தார். மௌலை முகமது ஹுசைன் சாட்சி கூற வந்தவர். அன்னாருக்கு விலங்கு போடப்பட்டிருக்கும், குறைந்தபட்சம் இழிவாக நிற்க வைக்கப்பட்டிருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் வந்தவர் பார்த்தார் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமை தன் அருகில் நாற்காலியில் உட்கார வைத்திருக்கிறார். டெபுட்டி கமிஷனர் கோபத்தில் மூழ்கினார். உடனே தனக்கும் நாற்காலி வேண்டும் என்று கேட்டார். நான் கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவன், கவர்னரை சந்திக்கும் போது கூட நாற்காலி தரப்படுகிறது என்று மௌலை சாஹிப் கூறினார். டெபுட்டி கமிஷனர் பதில் கூறினார், கவர்னரை சந்திக்க ஒரு தோட்டி சென்றாலும் நாற்காலி தரப்படத்தான் செய்யும். ஆனால் இது நீதிமன்றம். மிர்சா சாஹிப்பின் குடும்பம் பிரமுகர்களாக இருந்த குடும்பம், அவர்களின் விவகாரம் வேறு. இவ்வாறு அன்னாரது முகத்தை பார்த்ததும் அவரது நடைமுறையே மாறியது. டெபுட்டி கமிஷனரும் ஒரு ஆங்கிலேயர். அவரை நான் பிடிப்பேன் என்று வாதித்தவர். இது சாதாரண விஷயமல்ல. கேப்டன் டக்ளஸின் எதிர்ப்பு சாதாரண எதிர்ப்பல்ல, அது மத ரீதியான எதிர்ப்பாக இருந்தது. அதனை விவரித்தவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். சில நாட்கள் முன் அவர் கூறினார், காதியானில் ஒரு மனிதர் மசி என்று வாதம் செய்துள்ளார். இவ்வாறு அவர் நமது கடவுளை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இதுவரை அவரை ஏன் பிடிக்கவில்லை? நகல் வந்ததும் கூறினார், பெருந்தகையே, அதாவது அவர் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுக்கு வாரண்ட் கொடுக்க விரும்பினார். இது வாரண்ட்டுக்குரிய வழக்கல்ல, மாறாக சம்மன் கொடுக்க வேண்டிய கேஸ் ஆகும். எனவே வாரண்ட் கொடுக்க முடியாது, சம்மன் கொடுக்கலாம். அந்நாட்களில் ஜலாலுத்தீன் என்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் அஹ்மதி இல்லை, எனினும் மிகவும் கருணையுள்ளம் கொண்டவர். அவரும் டெபுட்டி கமிஷனரிடம் கவனம் ஊட்டினார். வாரண்ட் போடுவது பெரும் அநீதியாகும். இது வாரண்ட் போட வேண்டிய கேஸ் அல்ல, சம்மன் அனுப்ப வேண்டிய கேஸ் ஆகும். எனவே வாரண்ட்டுக்கு பதில் சம்மன் அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். அந்த வகையில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் பெயரில் சம்மன் அனுப்பப்பட்டது. அதனை செயல்படுத்துவதற்கு அதே ஜலாலுத்தீன் சாஹிபை காதியானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த வகையில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் குறிப்பிட்ட தேதியில் பட்டாலா வந்தார்கள். டெபுட்டி கமிஷனர் சாஹிபும் அங்கு வருகை தந்திருந்தார். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் நீதிமன்றத்திற்குள் வந்ததும் சில நாட்களுக்கு முன் இந்த மனிதர் கர்த்தராகிய இயேசுவை இழிவுபடுத்துகிறார், அவரை ஏன் எவரும் பிடிக்கவில்லை என்று கேட்ட அம்மனிதர் டெபுட்டி கமிஷனர் அன்னாரை மிகவும் கண்ணியப்படுத்தினார். அது பற்றி முன்னரே கூறினேன். நீதிமன்றத்தில் நாற்காலி தந்தார். மேலும் அமர்ந்தவாறே எனது கேள்விக்கு பதில் தாருங்கள் என்றார். மௌலை முகமது ஹுசைன் சாப் சாட்சியாக வந்த அந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு வெளியில் பெரும் கூட்டம் இருந்தது. மக்கள் பேரார்வத்துடன் வழக்கை கேட்க வந்திருந்தனர்.
மௌலை முகமது ஹுசேன் சாப் நீதிமன்றத்திற்கு வந்ததும் ஏற்கனவே கூறப்பட்டது போன்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை நாற்காலியில் அமர்ந்திருக்க கண்டதும் பொங்கி எழுந்தார். ஏனெனில் அவர், நான் போகும்போது மிர்சா சாஹிபுக்கு விலங்கு மாட்டப்பட்டிருக்கும், மிகவும் இழிந்த நிலை இருக்கும் என்று யோசித்துக் கொண்டு வந்திருந்தார். அங்கு முற்றிலும் மாற்றமாக இருந்தது. வழக்கு ஒரு ஆங்கிலேய நீதிமன்றத்தில் நடந்தது. வாதியும் ஒரு ஆங்கிலேய பாதிரியாக இருந்தார், டாக்டர் மார்டின் கிளார்க். அவர் உண்மையில் ஆங்கிலேயராக இருப்பினும் ஒரு பட்டானுடைய சந்ததியில் வந்தவர் என்று அவரை பற்றி பிரபலமாக பேசப்பட்டு வந்தவர். அவர் ஒரு ஆங்கிலேய பெண்ணை மணம் முடித்திருந்தார். மௌலை முகமது ஹுசேன் பிரபல ஆலிம் சாட்சியாக வந்துள்ளார். இவ்வளவு இருந்தும் எதிரிகள் தோல்வியடைந்தனர். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். அன்னாரது எதிரிகள் இழிவு அவமானத்தின் முகத்தையே பார்க்க வேண்டி வந்தது. மௌலை முகமது ஹுசேன் சாஹப் பார்த்தார். முன்னர் கூறியது போன்று சாட்சி கூண்டில் நிற்க வைக்கப்படுவதற்கு பதிலாக அன்னாருக்கு நாற்காலி வழங்கப்பட்டிருந்தது. இதில் அவருக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டது. எனக்கும் நாற்காலி வேண்டும் என்றார். அப்போது ஆங்கிலேயர்கள் மௌலைமார்களை மிகவும் இழிவாக கருதினர். டெபுட்டி கமிஷனர் கூறினார், நாங்கள் விரும்புபவரை நாற்காலியில் அமர்த்துவோம், இது எங்கள் இஷ்டம். நாங்கள் யாருக்கு விரும்புவதில்லையோ அவருக்கு நாற்காலி தரமாட்டோம். இவரது குடும்பம் நாற்காலி தரப்பட்ட குடும்பமாக இருந்ததை பார்த்தேன், எனவே நாற்காலி கொடுத்தேன். உமது தகுதி என்ன என்றார். மௌலை முகமது ஹுசேன், நான் அஹ்லே ஹதீஸின் அட்வொகேட் ஆவேன், கவர்னரிடம் கூட போகிறேன், பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளேன் என்றார். அவர் கூறினார், நீர் அறிவில்லாதவராக தெரிகிறது. கவர்னரிடம் யார் போனாலும் நாற்காலி தரப்படும். இது நீதிமன்றம், இது கவர்னரின் சபை அல்ல. நன்று. எவ்வாறு இருப்பினும் முகமது ஹுசேனுக்கு அதில் சம்மதமில்லை. கமிஷனரிடம் விவாதம் செய்ய தொடங்கினார். கமிஷனருக்கு கோபம் வந்தது. உளராதீர், பின்னால் நகரும், செருப்பு போடும் இடத்தில் போய் நில்லும் என்றார். டெபுட்டி கமிஷனரின் பார்வை எப்பக்கம் இருக்கிறது என்பதை பார்த்த அலுவலக ஊழியர் டெபுட்டி கமிஷனரின் குரலை கேட்டதும் மௌலை முகமது ஹுசேன் சாஹிபை தள்ளி கொண்டு போய் செருப்பு போடும் இடத்தில் கொண்டு நிறுத்திவிட்டார். தமக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டதை பார்த்தார். வெளியில் ஆயிரக்கணக்கானோர் நிற்கிறார்கள். தமக்கு ஏற்பட்ட அவமானம் அவர்களுக்கு தெரிந்தால் என்ன கூறுவார்கள்? உடனே அறைக்கு வெளியில் ஒரு நாற்காலி இருந்தது. அவமானத்தை மறைக்க மிக சிறந்த வாய்ப்பு என்று எண்ணி அந்த நாற்காலியை இழுத்து அதில் அமர்ந்து விட்டார். நான் நாற்காலி இருப்பதை பார்த்தால் எனக்கு உள்ளேயும் நாற்காலி கிடைத்ததாக மக்கள் நினைத்துக் கொள்வர் என்று கருதினார். அலுவலக ஊழியர் டெபுட்டி கமிஷனர் நடத்திய விதத்தை பார்த்து விட்டார். மௌலவி முகமது ஹுசேன் சாஹிபுக்கு நாற்காலியில் உட்கார்ந்ததை பார்த்து டெபுட்டி கமிஷனர், இவர் இங்கு உட்கார்ந்திருப்பதை பார்த்தால் கோபப்படுவாரே என்று எண்ணியவாறு மௌலை சாஹிபை அங்கிருந்தும் எழச் செய்தார். நாற்காலியை விட்டு எழுமாறு கூறினார். ஆக வராண்டாவில் இருந்த நாற்காலியும் பிடுங்கப்பட்டு விட்டது. வெளியில் வந்தார். மக்கள் போர்வையை விரித்து உட்கார்ந்திருந்தனர். என்ன தீர்ப்பாகிறது பார்ப்போம் என்று. இவரும் ஒரு போர்வையில் சிறு இடம் காலியாக இருப்பதை பார்த்து அங்கு போய் அமர்ந்தார். முஸ்லிமாவது கூறுகிறார்கள், பட்டாலாவை சார்ந்த மியா முகமது பக்ஷ் சாப் பர்ஹூமுடைய போர்வை அது. இவர் நமது முரப்பியான முகமது ஹுசேன் சாவுடைய தந்தையாராக இருந்தார். அவரது மகன் பின்னால் முரப்பியானார். முகமது பக்ஷ் சாப் அப்போது அகமதியாகவில்லை, அகமதி அல்லாதவராக இருந்தார். பிறகு அகமதியாகிவிட்டார். கூறுகிறார்கள், எவ்வாறு இருப்பினும் போர்வை அவருடையது. அதில் உட்கார்ந்தார். அவர் மௌலை முகமது ஹுசேன் சாஹிபை போர்வையில் அமர்ந்திருப்பதை பார்த்து கோபம் கொண்டார். கூறினார், எனது போர்வையை விடு. நீ எனது போர்வையை அசுத்தமாக்கிவிட்டாய். நீ மௌலவியாக இருந்து கொண்டு கிறிஸ்தவருக்கு ஆதரவாக சாட்சி கூற வந்துள்ளாய். இவ்வாறு அந்த போர்வையிலிருந்தும் எழ வேண்டி வந்தது. இவ்வாறு அவரை எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்தினான். பாருங்கள், இது தெளிவான அடையாளங்களாகும். இவ்வாறு அல்லாஹ் தஆலா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஒரு எதிரியின் கையில் இருந்து குற்றமற்றவராக ஆக்கினான். அத்துடன் மட்டும் நிற்கவில்லை,
இறைவன் டக்ளஸுக்கு இன்னும் பல அடையாளங்களை காட்டினான். இறுதி மூச்சு வரை அவருக்கு அது நினைவில் இருந்தது. तो डिप्टी कमिश्नर साहब ने कहा कि हम फौरन गुरदासपुर जाना चाहते हैं. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அவரே அதாவது டக்ளஸ் என்னிடமும் இதை கூறவும் செய்தார். 1924 நான் இங்கிலாந்து சென்றபோது அவர் என்னிடம் எல்லா சம்பவங்களையும் கூறினார். சர் டக்ளஸ் உடைய ஹெட் கிளார்க் குலாம் ஹைதர் என்பது அவரது பெயர். அவர் ராவல்பிண்டியில் வசித்தவர். பிறகு அவர் தாசில்தார் ஆனார். சர்கோதாவில் வசிப்பவராகவும் இருந்திருக்கலாம். அவர் என்னிடம் இந்த சம்பவத்தை கூறினார். டாக்டர் ஹென்றி மார்டின் கிளார்க்கின் வழக்கு நடந்தபோது நான் டெபுட்டி கமிஷனர் சாப் குர்தாஸ்பூருடைய ஹெட் கிளர்க்காக இருந்தேன். நீதிமன்றம் முடிந்ததும் டெபுட்டி கமிஷனர் தாம் உடனே குர்தாஸ்பூர் போக விரும்புவதாக கூறினார். இப்போதே போய் ரயிலில் ஒரு அறைக்கான ஏற்பாடு செய் என்றார். ட்ரெயின் புக்கிங் செய்வதற்கு உடனே ஏற்பாடு செய்வதற்காக நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஸ்டேஷனுக்கு வெளியில் வராண்டாவில் நின்றேன். சர் டக்ளஸ் பாதையில் நிற்பதை பார்த்தேன். அங்குமிங்கும் நடந்து கொண்டே இருந்தார். முகத்தில் நிம்மதியின்மை. நான் அவரிடம் போய் கேட்டேன், சாஹிப், தாங்கள் வெளியில் உலவிக் கொண்டிருக்கிறீர்களே, நான் வெயிட்டிங் ரூமில் இருக்கை போட்டுள்ளேன், அங்கு சென்று அமருங்கள். அவர் கூறினார், முன்ஷி சாப், என்னிடம் எதுவும் சொல்லாதீர்கள், எனது உடல்நிலை சரியில்லை. உங்கள் உடல்நிலை ஏன் சரியில்லாமல் போனது சொன்னால் தானே தெரியும், அப்போதுதானே சரியான வைத்தியம் செய்ய முடியும் என்றேன். உடனே அவர் கூறினார், நான் மிர்சா சாஹிப்பின் தோற்றத்தை கண்டது முதல் ஒரு மலக்கு மிர்சா சாஹிப்பின் பக்கம் கைகாட்டி மிர்சா சாஹிப் குற்றவாளி அல்ல என்று கூறுவது போன்று நான் கண்டேன். எனக்கு தோன்றுகிறது அவர் மீது எந்த தவறும் இல்லை. பிறகு நான் நீதிமன்றத்தை முடித்துவிட்டு இங்கு வந்தேன். நான் நடந்து நடந்து ஓரத்திற்கு போகிறேன். அவர்கள் கூறுகிறார்கள் அவர் அதனை செய்யவில்லை. இவர்கள் பொய் கூறுகிறார்கள். இப்பக்கம் சென்று இந்த ஓரத்திற்கு போகிறேன். அங்கும் மிர்சா சாஹிப்பை பார்க்கிறேன். அவர் கூறுகிறார், இவை அனைத்தும் பொய், நான் அவ்வேலையை செய்யவில்லை. இதே நிலை இருக்கும் எனில் நான் பைத்தியமாகி விடுவேன் என்றார். நான் கூறினேன், சாஹிப், நீங்கள் போய் வெயிட்டிங் ரூமில் அமருங்கள். சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்துள்ளார். அவரும் ஆங்கிலேயர். அவரை கூப்பிடுகிறேன், அவரிடம் பேசுங்கள். ஒருவேளை அதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம். சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸின் பெயர் லிமார்ச்சன். சர் டக்ளஸ் அவரை கூப்பிடுமாறு கூறினார். நான் அவரை கூப்பிட்டு வந்தேன். அவர் வந்ததும், சர் டக்ளஸ், அவரிடம் பாருங்கள், இதுவே நிலை, பைத்தியம் பிடிக்கும் நிலை ஏற்படுகிறது. உலவிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் ஸ்டேஷனில் இருக்கும் பொழுது பதறிப்போய் அந்த விளிம்புக்கு போகிறேன். அங்கும் மிர்சா சாப் நிற்க காணுகிறேன். அவ்வுருவம் கூறுகிறது, நான் நிரபராதி, என் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது. பிறகு நான் மற்றொரு புறம் போகிறேன். அங்கும் மிர்சா சாபின் வடிவம் தென்படுகிறது. அது கூறுகிறது, நான் பாபமற்றவன். இவை அனைத்தும் பொய்யாகும். இதனை பார்த்துவிட்டு எனது நிலை பைத்தியம் போற்றாகிவிட்டது. உமக்கு ஏதாவது செய்ய முடியும் என்றால் செய்யும், இல்லையெனில் நான் பைத்தியமாகி விடுவேன் என்றார். சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் கூறினார், இதில் வேறு எவரது தவறும் இல்லை, உமது தவறுதான். நீர் சாட்சிகளை பாதிரிகளின் கையில் ஒப்படைத்துள்ளீர். கொல்வதற்காக அனுப்பப்பட்டதாக கூறுபவனை நீர் பாதிரிகளிடம் ஒப்படைத்துள்ளீர். அவர்கள் கற்பிப்பதையே அவன் நீதிமன்றத்தில் வந்து கூறுகின்றான். நீர் அவனை போலீசிடம் ஒப்படைத்து விட்டால் அவன் என்ன கூறுகிறான் என்று பார்க்கலாம். உடனே அப்போதே சர் டக்ளஸ் பேனாவும் பேப்பரும் கொண்டு வரச் செய்து அப்துல் ஹமீதை போலீசிடம் ஒப்படைக்குமாறு கட்டளையிட்டார். கட்டளைக்கு ஏற்ப அப்துல் ஹமீத் பாதிரிகளிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டார், போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டார். மறுநாள் அல்லது அதே நாள் உடனேயே அவன் தாம் பொய் சொன்னதாக ஒப்புக்கொண்டான். சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் உடைய விளக்கமாவது, நான் உண்மையை கூறுமாறு கூறியதும் முதலில் நான் சொல்வது உண்மை என்று பிடிவாதம் பிடித்தான். மிர்சா சாப் என்னை டாக்டர் ஹென்றி மார்டின் கிளார்க்கை கொல்ல அனுப்பினார் என்றான். இம்மனிதர் பாதிரிகளை பார்த்து பயப்படுகிறான் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் டெபுட்டி கமிஷனரிடம் இருந்து இவன் பாதிரிகளிடம் அனுப்பப்பட மாட்டான், போலீசின் வசத்திலேயே இருப்பான் என்று கட்டளை பெற்றுவிட்டேன். இனி நீ போலீசிடமேதான் இருப்பாய் என்று நான் கூறியதும் எனது கால்களில் விழுந்தான். சாஹிப், என்னை காப்பாற்றுங்கள், நான் இதுவரை சொன்னது பொய்தான். மேலும் கூறினான், சாஹிப், நீங்கள் பார்க்கவில்லை, நான் சாட்சிக்காக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டதும் எப்பொழுதும் எனது கையை பார்த்து கொண்டே இருந்தேன். காரணம், பாதிரிகள்
என்னிடம் நீதிமன்றத்தில் சென்று சொல், என்னை டாக்டர் ஹென்றி மார்டின் கிளார்க்கை கொல்வதற்காக மிர்சா சாஹிப் அனுப்பினார் என்று சொல் என்று கூறுவர். அம்ரிட்சரில் இன்ன மிஸ்திரியுடைய வீட்டிற்கு செல்லுமாறு கூறினர் என்று சொல் என்று கூறியிருந்தார்கள். முஸ்லிமாவது கூறுகிறார்கள், அது நண்பர் மிஸ்ரி குதுப்தீன் சாப், அவரது பேரன் இப்போது ஜாமியாவில் படித்துக் கொண்டிருக்கிறார். கூறுகிறார்கள், எனக்கு அங்குள்ள அகமதிகளை தெரியாது, அவர்கள் பெயரும் நினைவில் நிற்காது. எனவே மிஸ்ரி சாபுடைய பெயரை ஒருவர் எனது உள்ளங்கையில் நெருப்பால் எழுதி விடுவார். நான் சாட்சி சொல்ல வந்ததும் டெபுட்டி கமிஷனர் என்னிடம் விசாரித்தார், நீர் அம்ரிட்சரில் யாருடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டீர் என்றார். நான் கையை உயர்த்தி பெயரை பார்த்து கூறினேன். மிர்சா சாப் என்னை இன்ன அகமதி வீட்டிற்கு அனுப்பினார். சுருக்கமாக இவ்வாறு எல்லா விஷயங்களையும் அவர் ஒப்புக்கொண்டார். ஒவ்வொரு முறையும் பல்வேறு சாட்சிகளுக்கான பெயரும் எழுதி தரப்பட்டிருந்தது. எல்லா விஷயங்களையும் கூறியதும் டக்ளஸ் அந்த வழக்கிலிருந்து ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடுவித்தார். பாருங்கள், இந்த அனைத்து சம்பவங்களும் நமக்கு ஆயாத்தே பையினாத் ஆகும், அத்தெளிவான அத்தாட்சிகளாகும். ஆனால் அல்லாஹ் தாலா சர் டக்ளஸுக்கு வேறொரு ஆயாத்தே பையினாத்தை உருவாக்கினார். அதில் ஒரு ஆயாத்தே பையினாத் அவருக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய நிழற்படம் தென்பட்டது. நான் நிரபராதி, என் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அது கூறியது. ஹதரத் முஸ்லிமாவது கூறுகிறார்கள், அவர் தானே என்னிடம் கூறியதாவது, ஒரு நாள் நான் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறேன். ஒரு இந்திய ஐசிஎஸ் வந்தார். அவர் என்னிடம் கேட்டார், உமது வாழ்வின் வியத்தகு சம்பவங்களுள் ஏதாவது ஒன்றை கூறுங்கள். அவருக்கு நான் இதே மிர்சா சாஹிபுடைய சம்பவத்தை தான் கூறினேன். இந்த சம்பவத்தை நான் அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்த போது காவலராக இருந்த மனிதர் ஒரு கார்டு கொண்டு வந்து தந்தார். வெளியில் ஒரு மனிதர் நிற்கிறார், தங்களை சந்திக்க விரும்புகிறார் என்றார். நான் அவரை உள்ளே கூப்பிடுங்கள் என்றேன். அம்மனிதர் உள்ளே வந்ததும், நான் இளைஞனே, உன்னை எனக்கு தெரியவில்லை, நீ யார் என்றேன். அவ்விளைஞன் கூறினான், நீங்கள் எனது தந்தையாரை அறிவீர்கள், அவரது பெயர் பாதிரி வாரிஸ்தீன் ஆகும் என்றதும், நான் ஆம், இப்போதுதான் அவரை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன் என்று குறிப்பிட்டதும் அவ்விளைஞன் கூறினான், இப்போதுதான் தந்தி வந்தது, பாதிரி வாரிஸ்தீன் மரணித்து விட்டார். பாதிரி வாரிஸ்தீன் டாக்டர் மார்டின் கிளார்க்கை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர், அதாவது வழக்கு போட செய்தவர். ஆனால் இறைவன் டெபுட்டி கமிஷனருக்கு உண்மையை புரிய வைத்தான். தம்மை சந்தோஷப்படுத்த செய்யப்பட்ட அந்த அனைத்தும் பொய்யாகும் என்று தாமே சாட்சியும் சொல்கிறார். மார்டின் கிளார்க் வாரிஸ்தீனை பற்றி குறிப்பிட்டுக் கொண்டிருந்த அதே வேளையில் அவரது மகன் அங்கு வருவதும் வந்து தனது தந்தையின் மரணம் பற்றி செய்தி தருவதும் அனைத்தும் ஆச்சரியமான ஒன்றித்த நிகழ்வாகும். சர் டக்ளஸ் மரணிக்கும் வரை எந்த அகமதியை சந்தித்தாலும் இந்த சம்பவத்தை கூறுவார். என்னிடமும் கூறினார். சௌத்ரி ஃபதஹே முகமது சாப் சியால்கோவுக்கும் சௌத்ரி சஃபருல்லா கான் சாபுக்கும் இந்த சம்பவத்தை கூறியுள்ளார். முஸ்லிமாவது கூறுகிறார்கள், 1924 நான் லண்டன் வந்தபோது அவரது உடல்நிலை நன்றாக இருந்தது. இவை அனைத்தும் சொன்னார். 32 வருடங்களுக்கு முந்தைய சம்பவம் என்றார். பிறகு 93 வயதில் டக்ளஸ் மரணித்தார். 1924 அவருக்கு 61 வயதாக இருந்தது. முஸ்லிமாவது கூறினார்கள், நான் இரண்டாவது முறை போகும்பொழுது 1953 அவரை அழைத்த போது அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நான் மிகவும் வயது முதிர்ந்து விட்டேன், மிகவும் பலகீனமாக உள்ளேன், எனக்கு நடப்பது மிகவும் கஷ்டம் என்று கூறிவிட்டார். முஸ்லிமாவது கூறுகிறார்கள், நம்மிடம் அப்பொழுது மோட்டார் வாகனம் இருந்திருந்தால் அவரை அழைத்து வர செய்திருப்போமே என்ற பரிதாபம் எனக்கு ஏற்பட்டது. சிறிது காலத்துக்கு பிறகு அவர் மரணித்தும் விட்டார், அல்லது அவரது வீட்டிற்கு போயிருக்கலாம். இவை ஆயாத்த பையினாத்துகளாகும். இவை மூலம் அல்லாஹ் தஆலா தனது நபிமார்களின் உண்மையை உலகிற்கு வெளிக்காட்டுகிறான். மோமீன்கள் உண்மையான பொருளில் மோமீனாவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் உண்மையான மோமீனாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக மறைவான இடத்திலிருந்து அவர்களது ஈமானை புதுப்பிக்கும் ஏற்பாட்டை செய்கின்றான். உண்மையில் அத்தகைய ஈமான் இல்லாமல் மார்க்கமே இல்லை.
எந்த ஈமான் கண்களை திறக்கவில்லையோ, மனிதனை இருளிலேயே வைத்திருக்குமோ, அதனால் என்ன பயன்? இந்த உலகில் குருடராக இருப்பவர் மறு உலகிலும் குருடராகவே இருப்பார். இந்த உலகில் ஆயாத்தே பையனாத் வரவில்லை எனில் மறு உலகிலும் ஆயாத்தே பையனாத் தென்படாது. உலகில் ஆயாத்தே பையனாத் தென்பட்டால் மறு உலகிலும் ஆயாத்தே பையனாத் தெளிவான அடையாளங்கள் தென்படும். இந்த அடையாளங்கள் இன்றும் தொடர்கின்றன. 100 ஆண்டுக்கு மேல் ஆகிவிட்டது. அது பெரிய அடையாளமாக இருந்தது. இது இப்போதும் இவ்வாறு வெளிப்படுகிறது. கேப்டன் டக்ளஸின் மகள் வழி பேரன் எனக்கு தூது அனுப்பினார், தாம் பையத் செய்ய விரும்புவதாக. அவர் கூறுகிறார், நான் யோசிக்கிறேன், எத்தகைய பெரிய நன்மை எனது பாட்டனாரிடம் ஏற்பட்டுள்ளது. எனது உள்ளத்தில் மிக பெரும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. நாம் அஹ்மதியத்தில் இணைய வேண்டும் என்று தூண்டுதல் ஏற்படுகிறது. இதுவே அடையாளம். இப்போதும் அது தொடர்கிறது. இன்று மகள் வழி பேரனுக்கு உணர்வு ஏற்படுகிறது. சர் டக்ளஸுக்கு உண்மை காட்டப்பட்டது. அவர் அதனை ஏற்கவில்லை. அந்த உண்மையை பார்த்து நான் அதனை ஒப்புக்கொள்கிறேன். மார்டின் கிளர்க்கின் பேரனை பற்றி முதலிலேயே குறிவிட்டேன், கேட்டுள்ளீர்கள். இங்கே வந்து அவர் தெளிவாகவே அறிவித்தார், எனது முப்பாட்டனார் தவறு செய்து விட்டார். ஹதரத் மிர்சா சாப் உண்மையாளராக இருந்தார். ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், ஒரு மோமின் எப்போதும் துவாவில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இஸ்லாம் மற்றும் அதன் உண்மையை திறக்கும் நாளை தனக்கு காண கிடைக்க வேண்டும் என்று துவாவில் மூழ்க வேண்டும். ஹதரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளி பொருந்திய முகம் மற்றும் இறைவனுடைய ஒளிமுகம் தென்பட வேண்டும். இது நடந்துவிட்டால் இரவு பகல் வருடம் இவை கஷ்டத்தின் வருடமாக இருப்பினும் மகிழ்ச்சியின் வருடமாக இருப்பினும் அவை சமமாகிவிடும். அல்லாஹ்வின் முகம் தென்பட்டு விட்டால், அவனது அன்பிற்குரிய நபியின் முகம் தென்பட்டு விட்டால், பிறகு மகிழ்ச்சி துக்கம் என்ற எந்த உணர்வும் இருக்காது. ஒரே உணர்வே இருக்கும். அதே மகிழ்ச்சியில் மனிதன் மூழ்கி போய் விடுவான். கூறுகிறார்கள், எத்தகைய நிலை இருந்தாலும் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான், திருப்தியாக இருப்பான், எவருக்கும் பயப்பட மாட்டான். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது கரம்தீனுடைய விளக்கு தொடுக்கப்பட்ட போது மஜிஸ்ட்ரேட் இந்துவாக இருந்தார். ஆரியர்கள் அவரை தூண்டிவிட்டனர். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிச்சயமாக ஏதாவது தண்டனை தர வேண்டும் என்றனர். அவ்வாறே தருவதாக அவர் வாக்குறுதியும் தந்துவிட்டார். ஹாஜா கமாலுத்தீன் சாப் இதை கேட்டதும் பயந்து விட்டார். ஹுசூர், மிகவும் பயப்பட வேண்டிய விஷயமாகும். ஆரியர்கள் ஏதாவது ஒரு தண்டனை தந்தாக வேண்டும் என்று அவரிடம் வாக்குறுதி வாங்கிவிட்டனர். நீங்கள் எப்படியாயினும் காதியான் போய்விடுங்கள். குர்தாஸ்பூரில் நீண்ட நாள் தங்க வேண்டாம். நீங்கள் குர்தாஸ்பூரில் தங்கினால் மஜிஸ்ட்ரேட் நாளை கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தண்டனை தருவார். ஹதரத் சாப் கூறினார்கள், நான் காதியான் போனாலும் அங்கும் என்னை பிடிக்க முடியும். பிறகு நான் எங்கு போவது? மஜிஸ்ட்ரேட்டுக்கு சுதந்திரம் உண்டெனில் பிறகு நான் காதியான் சென்றாலும் அங்கும் வாரண்ட் வர முடியும். அங்கிருந்து வேறு எங்கு சென்றாலும் அதுவும் பாதுகாப்பான இடமாக இருக்காது. அங்கும் வாரண்ட் பிறப்பிக்க முடியும். பிறகு நான் எங்கு ஓடுவேன்? ஹாஜா சாப் கூறினார், ஹுசூர், ஆரியர்கள் தங்களுக்கு ஏதாவது தண்டனை தந்தே ஆக வேண்டும் என்று மஜிஸ்ட்ரேட்டிடம் வாக்குறுதி பெற்றுள்ளனர். அப்போது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் படுத்திருந்தார்கள். எழுந்து உட்கார்ந்தவாறு கூறினார்கள், ஹாஜா சாப், நீங்கள் ஏன் சங்கடப்படுகிறீர்கள்? இறைவனின் சிங்கத்தின் மீது யார் கை வைக்க முடியும்? அவ்வாறே ஆனது. இரு மஜிஸ்ட்ரேட்டுகளில் நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்து வைக்கப்பட்டது. இருவருக்கும் கடும் தண்டனை கிடைத்தது. ஒருவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். இன்னொருவரின் மகன் பைத்தியமானான். கூரையிலிருந்து குதித்து இறந்து விட்டான். பிறகு அவருக்கு எவ்வளவு தாக்கம் இருந்தது என்றால், ஒரு முறை நான் டெல்லி போயிருந்த போது லூதியானா ஸ்டேஷனில் என்னை சந்தித்தார். கூறினார், துவா செய்யுங்கள், எனக்கு இன்னொரு மகன் இருக்கிறான், இறைவன் அவனை பாதுகாக்கட்டும், நான் தவறு செய்து விட்டேன் என்றார். சுருக்கமாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை உண்மையானது. அல்லாஹ்வின் சிங்கத்தின் மீது எவர் கை வைக்க முடியும்? ஆரியர்களுக்கு அவர்களது நோக்கத்தில் வெற்றி கிடைக்கவில்லை. மனிதன் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட்டால் உலகின் ஒவ்வொரு பொருளும் அவனுக்காக ஆகிவிடுகின்றன.
ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இல்ஹாமாக கூறினான், நீ அல்லாஹ்வுக்காக ஆகிவிட்டால் முழு உலகமும் உனக்காக ஆகிவிடும். உலகில் எந்த பொருளும் உனக்கு தீங்கிழைக்க முடியாது, எந்த எதிரியும் உங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுங்கள், துஆ செய்து கொண்டிருங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஆக வேண்டும். நீங்களும் பாதுகாப்பில் வர வேண்டும். உங்களது சந்ததிகளும் மற்ற உறவினர்களும் நண்பர்களும் பாதுகாப்பில் வர வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், எதுவரை ஜமாத் பாதுகாப்பாக இருக்காதோ நீங்களும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. உங்கள் வருங்கால சந்ததிகளும் பாதுகாப்பாக இருக்கும் பொழுதுதான் ஜமாத் பாதுகாப்பாக இருக்க முடியும். பிறகு ஒரு இடத்தில் இந்த வழக்கு பற்றி கூறுகிறார்கள். எனக்கு நினைவுண்டு, ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் மீது பாதிரி மார்டின் கிளார்க் வழக்கு தொடுத்த போது நான் பதற்றமடைந்து துஆ செய்தேன். நான் இரவில் கனவில் பார்க்கிறேன், நான் ஸ்கூலில் இருந்து வருகிறேன். வழியில் ஹதரத் மிர்சா சுல்தான் அஹமது சாவுடைய வீட்டின் கீழ் தெருவில் எனது வீட்டிற்குள் நுழைய முயற்சிக்கிறேன். அங்கு சீருடை அணிந்த போலீஸ்கள் காட்டப்படுகிறார்கள். என்னை வீட்டுக்குள் நுழைய விடாமல் தடுக்கிறார்கள். ஆனால் யாரோ கூறுகிறார்கள், இவர் இந்த வீட்டில் உள்ளவர்தான், இவரை உள்ளே போக விட வேண்டும். நான் நுழைந்து உள்ளே போனதும் நிலவரை கிடங்கு இருந்தது. அது எனது பாட்டனார் கட்டியது. அந்த நிலவரையுடன் ஒரு ஏணிப்படி இருந்தது. அது நிலவரையில் சென்று இறங்கியது. அங்கு விறகுகளும் பீப்பாவும் மட்டுமே கிடந்தன. நான் வீட்டில் நுழைந்ததும் பார்க்கிறேன், போலீஸ்கள் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமை நிற்க வைத்துள்ளார்கள். அன்னாருக்கு முன்னாலும் பின்னாலும் சாணியின் குவியல் எரிபொருளாக உள்ளது. அவர்களின் கழுத்து மட்டுமே தெரிகிறது. சிப்பாய் ஒருவர் அந்த சாணி குவியலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ மூட்டுவதற்கு முயற்சிப்பதை பார்க்கிறேன். அவர் தீ மூட்ட கண்டதும் முன்னே சென்று நெருப்பை அணைக்க முயற்சிக்கிறேன். உடனே ஓரிரண்டு சிப்பாய்கள் என்னை பிடித்து விட்டார்கள். ஒருவர் இடுப்பையும் ஒருவர் சட்டையையும் பிடித்துக் கொண்டார். நான் பதற்றமடைகிறேன். இம்மக்கள் சாணிக்கு நெருப்பு வைத்து விடக் கூடாதே என்று பதறுகிறேன். அப்போது எனது பார்வை மேலே எழுந்தது. பார்க்கிறேன், வாசலுக்கு மேல் பெரும் எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது, இறைவனது அன்பிற்குரிய அடியார்களை எவர் எரிக்க முடியும்? மறு உலகில் மட்டுமல்ல, இவ்வுலகிலும் மோமின்களுக்கு அமைதி உள்ளது. ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் வாழ்வில் அத்தகைய 20 கணக்கான சம்பவங்களை பார்த்துள்ளோம். அன்னாரிடம் வாழ் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பிற்கான வேறு ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருந்தான். கேப்டன் டக்ளஸ் சாப் இங்கு ICS ஆபீசருக்கு அந்த சம்பவத்தை கூறினார். அதில் ஒரு விஷயமாவது, எனக்கு மிகவும் பதற்றம், இந்த வழக்கு தவறானது. நான் தீர்ப்பு வழங்கினேன், உண்மையைத்தான் உறுதிப்படுத்தினேன். அதற்கு பிறகு நான் ஹதரத் மிர்சா சாஹிபை போன்ற தைரியமான மனிதரை பார்க்கவில்லை. ஒரு கடுமையான குற்றம் சுமத்தி தம்மை ஆபத்தில் மாட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நான் அவரிடம் நீதிமன்றத்தில் வைத்து கூறினேன், உங்களை அவமானப்படுத்தியதற்காக வாதம் செய்ய விருப்பமா என்று நான் கேட்டபோது, நான் அவ்வாறு வாதம் செய்ய விரும்பவில்லை என்று கூறினார்கள். இது அன்னாரது தைரியமாகும். இத்துணை கடும் எதிர்ப்புக்கும் மத்தியிலும் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவுடைய வாக்குறுதிக்கு ஏற்ப பாதுகாப்பாக இருந்தது மட்டுமல்லாமல் அன்னாரின் ஜமாத் வளரவும் செய்தது, காதியானும் வளர்ந்தது. இது பற்றி குறிப்பிட்டவாறு ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறினார்கள், ஒரு காலம் இருந்தது, இங்கு அகமதிகளை பள்ளிக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பள்ளியின் வாசல்கள் அடைக்கப்பட்டன. கடை வீதியில் தடுப்புகள் பதிக்கப்பட்டன. பள்ளிக்குள் போவோர் தடுக்கி விழுவதற்காக கிணற்றிலிருந்து தண்ணீர் பிடிக்கவும் விடப்படுவதில்லை. அகமதிகளின் பாத்திரத்தில் தண்ணீர் பிடிக்க விடாமல் பார்த்துக் கொள்வதற்காக மண் பாத்திரம் செய்பவர்களுக்கு அகமதிகளுக்கு பாத்திரம் தருவதும் தடை செய்யப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் இந்த அனைத்து பிரச்சனைகளும் இருந்தன. ஆனால் இப்போது அவர்கள் எங்கே? அவர்களது குழந்தைகள் அகமதிகளாகிவிட்டன. அகமதியத்தை அழிக்க முயற்சித்தவர்களின் குழந்தைகள் அதனை பரப்பும் வேளையில் மூழ்கியிருக்கிறார்கள். இப்போது மதரசா இருக்கிற இடத்தில், மதரசாக்கள் இருக்கும் இடத்தில் ஜின் இருக்கும் என்ற பழைய எண்ணத்தின்படி மதிய வேளையில் கூட அப்பகுதியில் யாரும் தனியாக கடந்து செல்ல முடியாமல் இருந்தது. பாருங்கள், இப்போது அந்த ஜின் எங்கே ஓடி போனது? எனக்கு நினைவில் உண்டு, இந்த ஹைஸ்கூலின் மைதானத்தின் பக்கம் சென்றவாறு
ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் தமது ஒரு கனவை கூறினார்கள். காதியான் பியாஸ் நதி வரை பரவி உள்ளது, வடக்கிலும் மிக தூரம் வரை பரவி உள்ளது. அப்போது 8-10 வீடுகளே அஹ்மதி வீடுகள் இருந்தன, அதுவும் குறுகிய வீடுகள். மற்றபடி அங்கு வருபவர்கள் விருந்தினர்களாக வந்து செல்பவர்கள். ஆனால் இப்போது பாருங்கள் எவ்வளவு முன்னேற்றம் தந்துள்ளான். இன்று அல்லாஹ்வின் அருளால் காதியான் மிகவும் பறந்து விரிந்து செல்கிறது. அஹ்மதிகள் அழகிய வீடுகளை உருவாக்குகிறார்கள், பிளாட்ஸ்கள் உருவாக்கப்படுகின்றன. ஜமாத்தும் கெஸ்ட் ஹவுஸ்களை உருவாக்குகிறது, பிளாட் உருவாக்குகிறது, குவார்டர் உருவாக்குகிறது. ஆக ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய நகரில் முன்னேற்றத்தை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். எதிரிகள் அகமதிகளோடு சண்டையிட்டனர், கோபம் கொண்டனர். மஸ்ஜித் அக்ஸாவில் குழந்தைகளின் கூச்சலாலும் மக்கள் அதிகமாக வருவதாலும் தமக்கு மிகவும் சிரமமாக இருப்பதாக கூறினர். ஏனெனில் அவர்களின் வீடுகள் பள்ளிக்கு அருகில் இருந்தன, பள்ளியோடு இணைந்திருந்தது. மஸ்ஜித் அக்ஸா விரிவாக்கத்தின் போது இன்று அவ்வீடுகள் அல்லாஹ்வின் அருளால் மஸ்ஜித் அக்ஸாவின் ஒரு பகுதியாக ஆகிவிட்டன. எதிரிகளின் பைகாட் மற்றும் பிரச்சாரம் பற்றி குறிப்பிட்டவாறு கூறுகிறார்கள். ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் பைகாட் செய்யப்பட்டதை நாம் பார்த்துள்ளோம். மேலும் இன்னொரு காலத்தையும் பார்த்தோம். தோட்டி தூய்மைப்படுத்துவதும் தண்ணீர் பிடிப்பதும் கூட ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தடுக்கப்பட்டிருந்தது. இன்னொரு காலத்தையும் பார்த்தோம். ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் வெளியே சென்றால் அன்னார் மீது எதிரிகளின் தரப்பிலிருந்து கற்கள் வீசப்பட்டன, எல்லா வகையிலும் எள்ளி நகையாடப்பட்டார்கள். ஆனால் இந்த எல்லா எதிர்ப்புகளுக்கும் பிறகும் என்ன நடந்தது? ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு குத்பா கொடுத்தவாறு கூறுகிறார்கள், இங்கு எவ்வளவு பேர் இருக்கிறீர்களோ அதில் 95% பேர் அப்போது எதிரிகளாக அல்லது எதிரிகளை சார்ந்தவர்களாக இருந்தனர். அதே 95% மக்கள் இப்போது அல்லாஹ்வின் அருளால் நம்முடன் இணைந்துள்ளனர். பிறகு முதல் ஹலீஃபாவுக்கு பிறகு ஜமாத்தில் கூச்சல் எழுந்தது. அதனால் என்ன நடந்தது? அம்மக்கள் சதர் அஞ்சுமனை சூழ்ந்திருந்தார்கள். நாங்கள் ஒரு சிறுவனுக்கு அடிமையாவதா என்று இழிவாக கூறினர். பிறகு அதே சிறுவன் மூலம் அல்லாஹ் அவர்களிடம் ஒரு திகிலை போட்டான். அந்த சிறுவனுக்கு பயந்து காதியானை விட்டு ஓடினர். இதுவரை திரும்பி வருவதை பற்றிய பேச்சே இல்லை. அவர் மிகவும் மமதையுடன் ஜமாத்தின் 98% பேர் எங்களுடன் இருக்கின்றனர் என்று கூறினார்கள். 2% மட்டுமே அவர்களுடன், அதாவது ஹிலாஃபத்துடன் இருக்கின்றனர் என்றனர். ஆனால் இப்போது 2% கூட அவர்களுடன் இல்லை. 98% அல்ல, அதனை விட அதிகமாகவே நம்முடன் வந்துவிட்டனர். எனது கருத்துப்படி ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு குத்பா கொடுக்கும் பொழுது எவ்வளவு பேர் இருந்தார்களோ அதனை விட அதிகமாகவே இப்போது லண்டனில் மக்கள் என் முன் அமர்ந்துள்ளார்கள். மஸ்ஜித் ஃபதிலில் ஜும்மா நடக்கிறது, அங்கும் அதைவிட அதிகம் பேர் இருப்பார்கள் என்று கருதுகிறேன். இது அல்லாஹ் தஆலாவுடைய சிறப்பான ஆதரவாகும். உலகில் எங்கெல்லாமோ அல்லாஹ் தஆலா ஜமாத்தை பரவ செய்து விட்டான். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு ஆதாரமாகும். அன்னாருக்கு பிறகு தொடர்கின்ற ஹிலாஃபத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த உதவிக்கு ஆதாரமாகும். இவை நமது ஈமானை அதிகரிக்கக்கூடியவையாகும். இவ்விஷயங்களை நாம் எப்போதும் நினைவில் இருத்தச் செய்வானாக. இவை நம்முடைய மற்றும் நமது சந்ததிகளின் ஈமானில் அதிகரிக்கக்கூடியதாயிருக்கட்டுமாக. ஆமீன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله
ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.